எங்களுக்கு ஒரு பாத்ரூம் வேணும், பசங்க குளிக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் போறதுக்கு வசதி இல்ல சார். வீடு வந்து ஸ்டாலின் கட்டி கொடுக்கல, அதெல்லாம் குடுக்கல சார். எங்களுக்கு அந்த வாசலும் விடலன்னா அந்த வாசல்ல வீடு கட்டிக்கணும். அது எப்படி அப்புறமா பாத்ரூம் எப்படி வரும், தண்ணி எப்படி ஒரு ஃப்ரீயா எப்படி வரும்? பர்சனலா சொல்றேன், நீங்க உங்க காலம் முடிஞ்சிடுச்சு. நீங்க இங்க வாழ்ந்தாலும் சரி, இந்த பசங்களை மட்டும் படிக்க வைக்கிறேன் சார். எல்லாம் உங்க கூட்டத்துல நிறைய பேர் நிறைய விதமா சாதிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப அவங்களுக்கு கூட கரண்ட் இல்லாததான் பிரச்சனை, உங்களை வந்து ஒதுக்குறதே பெரிய பிரச்சனை. சமத்துவம் பேசுற நாட்டிலேயே உங்களை ஒதுக்குறாங்கன்னு போது, அப்ப நீங்க உங்களோட பசங்களோட வாழ்க்கையை நீங்க படிக்க வைங்க. நீங்க எவ்வளவு வேணா கஷ்டப்படுங்க, ஆனா பசங்களை மட்டும் படிக்க வைக்கிறேன். உங்க தலைமுறையில 2 பேர் வந்துட்டாங்க, அவனுங்க பாத்து அங்க வீடு கட்டி தராங்களா அப்படின்னு சொன்னாங்க. அது ஒண்ணு கட்டி கொடுக்கல. ஒண்ணு மெட்ராஸ்ல திராம்பூர் அவசம்பூர் பெரிய நகர் தெரியல சார், வரிக்குறவ மக்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி தராங்க சார். அவங்க இடத்துல சார் கட்டுன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பாத்ரூம் வேணும், பசங்க குளிக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் போறதுக்கு வசதி இல்ல சார். எங்க இடத்து வீடுன்னா பாதி இடம் இருக்கு சார். அந்த இடத்துல அதல்ல இது இருக்குது இல்லன்னா இப்ப சொந்த இடம் சார். நான் கத்துறேன், இது இருக்குது இல்ல சார். இந்த வீடு உங்க இடம். அவங்க வந்து 4 ஃபேமிலி இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துலதான் கட்டி கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது இல்ல சார். வேற ஆளுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உரிமை இல்ல. அப்ப இத்தனை வருஷமா 4-5 பசங்க பெக்குறாங்க, 4-5 குடும்பமா ஒரு வீட்டுல வாழ்றாங்க சார் இத்தனை வருஷமா. ஆனா கலைஞர் வந்துதான் ஒரு 1 2 3 4 வீடு, இது ஒரு வீடு, 5 வீடு கட்டி கொடுத்தாங்க. இதோ சார் நான் பேப்பர் எடுத்து வரட்டா? செங்கல்பட்டு மாவட்டம். ஆமா சார். அப்ப உங்களுக்கு இங்க எது இருந்தாலும் திருப்பூருக்கு தான் செங்கல்பேட்டு திருப்பூர் எல்லாமே கனெக்டடா இருக்குது சார். ஆனா எங்க ஊர் வந்து சார் தெரு பேர் வந்து எம்ஜிஆர் நகர், பூஞ்சேரி எம்ஜிஆர் நகர் சார். மாவட்டம் செங்கல்பேட்டு மாவட்டம் சார் எங்களது. ஆனா கலைஞர் வந்தது பாத்ரூம் எல்லாம் கட்டி கொடுத்தாங்க. இந்த வீடு கட்டும் போது பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க. ஒரு வருஷம் ஆகுது சார் இந்த வீடு இதெல்லாம் கட்டி கொடுத்து சார். ஆனா பட்டை கொடுத்தது வந்து 5 வருஷம் ஆகுது சார். இந்த 2 வீடு, இந்த ஒரு வீடு, இதோட 4 1 5 இந்த ஒரு வீடு, அதோ இந்த பாத்ரூம் தான் சார் அவங்க கட்டி கொடுத்தது. அந்த பக்கம் இருக்குல்லக்கா, அந்த பக்கம் பாத்ரூம் எல்லாமே ஒடிஞ்சிச்சு சார். அந்த வீடு வந்து ஸ்டாலின் கட்டி கொடுக்கல, அதெல்லாம் குடுக்கல சார். ஆனா இடம் மட்டும் வந்து கவர்மெண்ட் வந்து சார் ஒரு வந்து ஃபாரினர் கார் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பூச்சி எப்ப கட்டினாங்க அது கட்டி 25 வருஷம். ஐயோ 20 சுனாமி ஆச்சு சார். இந்த ஒரு 5 வீடு வந்து இப்பதான் சார். 15 வீடு வரலையா சார்? அந்த வீடு அந்த வீடியோல ட்ரெண்ட் ஆன யூடியூப்ல அதனால கட்டி கொடுத்தது. ஆமா சார், ஆமா சார், கரெக்ட் தான் சார். அவங்களோட வீடா? இல்ல அவங்க வேற, அவங்க சொந்தக்கார பையன்து பொண்ணுது அந்த மாதிரி இருந்தாலும் சார். அவங்க வந்து தனியா ஒரு இடம் காட்டல சார் எங்களுக்கு வந்து. எங்க வீட்டுல இருக்கிற இந்த கொஞ்சம் இடத்துல கட்டிக்கோ சொன்னா எப்படி சார்? நாங்களும் 1 2 3 பசங்க எங்களுக்கு ஒரு வீடு இருந்தா ஒரு வண்டி நிற்கிறதுக்கு இடம் வேணும், ஒரு ஆளுங்க உட்காந்துறதுக்கு ஒரு இடம் வேணும். சில பேர் வீட்டுல வந்து பெரிய பேர் ரவுண்டா வச்சிருக்காங்க, காரு பைக் எல்லாம் நிறுத்துறதுக்கு. எங்களுக்கு அந்த வாசலும் விடலன்னா அந்த வாசல்ல வீடு கட்டிக்கோனா அது எப்படி? அப்புறமா பாத்ரூம் எப்படி வரும், தண்ணி எப்படி ஒரு ஃப்ரீயா எப்படி வரும்? எங்களுக்கு எல்லாம் இதோ வீடு இருக்குல்ல சார், இங்க வீடு இருக்குதுல்ல சார், இந்த இடம் இருக்குதுல்ல, இங்கே கட்டிக்கொண்டு சொல்றாங்க சார். ஆனா இடம் வேற காட்ட மாட்டாங்க குடும்பம். ஆமா சார், ஆமா ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இங்க உங்க பக்கத்துல வீடு சொல்லுங்க. பர்சனலா சொல்றேன், நீங்க உங்க காலம் முடிஞ்சிடுச்சு. நீங்க இங்க வாழ்ந்தாலும் சரி, இந்த பசங்களை மட்டும் ஆமா சார் படிக்க வைக்கிறேன் சார். எல்லாமே உங்க கூட்டத்துல நிறைய பேர் நிறைய விதமா சாதிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆமா சார். நாங்களே ஒரு சின்ன யூடியூப் சேனல் தெரியும். அவங்க அந்த அக்கா வந்து நாங்க பப்ளிக் ரிவ்யூ போறதுனால எங்களை கூப்பிட்டாங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல,
இப்ப அவங்களுக்கு கூட கரண்ட் இல்லாததான் பிரச்சனை. உங்களை வந்து ஒதுக்குறதே பெரிய பிரச்சனை. சமத்துவம் பேசுற நாட்டிலேயே உங்களை ஒதுக்குறாங்கன்னும் போது அப்ப நீங்க உங்களோட பசங்களோட வாழ்க்கையை நீங்க படிக்க வைங்க. நீங்க எவ்வளவு வேணா கஷ்டப்படுங்க, ஆனா பசங்களை மட்டும் படிக்க வைக்கிறேன் சார். உங்க தலைமுறையில 2 பேர் வந்துட்டாங்க, அவனுங்க பாத்து இல்ல சார். கவர்மெண்ட்ல படிக்க வைக்கிறது மாசம் அது காசு எல்லாம் அனுப்புறோம் போகுது சார். அப்பா அம்மா ஐயா அப்ப வந்து அப்பா அம்மா வந்து அப்பெல்லாம் படிக்க வைக்கல சுத்தமா. ஆனா இப்ப வந்து நாங்க படிக்க வைக்கிறோம் சார். அறிவியல வந்து குழந்தைங்க வச்சாதான் பொழைப்பாங்க. ஆமா சார் தெரியும். இப்ப வந்து சார் இப்ப வந்து இங்க ஸ்கூல் படிக்கிறாங்களா, அந்த 5வது 1வது 2வது பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்களா, அதுக்கப்புறமா வந்துடுறாங்க. நாங்களே ஒரு மேடம் வந்தாங்க எங்க மனசாட்சி பார்த்துட்டு, அந்த மேடம் வந்து எங்க பசங்களுக்கு நல்லா சொல்லி தராங்க, எங்களுக்கு உட்கார வச்சு சொல்லி தராங்க. அங்க வந்து சும்மாவே இலவசமாவே படிக்க வைக்கிறாங்க. சாயங்காலமா வருவாங்க 5 மணிக்கு. ஆமா டெய்லி வராங்க. 7 நாள் வராங்க. சண்டே மண்டே வந்து லீவ் சார். அந்த வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் கரண்ட் இருக்கு. ஆனா சார் வந்து பாருங்க சார், வீடு எல்லாம் ஒடிஞ்சு சார். அது கூட நாங்க அத மட்டும் கொஞ்சம் பாருங்க சார். இதுக்கு நீங்க கேட்கலாம், பண்ணி கொடுப்பாங்க. அது கவர்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒடிஞ்சு தண்ணி எல்லாம் ஊத்துது சார். இதுக்கு உள்ள இதெல்லாம் தண்ணி ஊத்துது, சரியான வசதி இல்ல. ஆனா இடம் பின்னாடி இருக்குது, கொஞ்சம் தள்ளி கட்டி கொடுங்க, எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க சார். வாங்க சார், இத பாருங்க சார். இந்த வீடெல்லாம் கட்டி ரொம்ப வருஷம் ஆகுது சார். இப்படி இருந்தா சார் ஒரு வாசல் கொஞ்சம் நம்ம தள்ளி கட்டினா வண்டி நிப்பாட்டலாம், உட்காரலாம். ஆமா சார், வீடுக்காரங்களுக்கு தள்ளி கொடுக்கணும். ஆமா சார். ஆனா கல்யாணம் ஆனங்க ஜோடிக்கு இல்ல பண்ணலாம், அங்க வீடு கட்டி தராங்களா அப்படின்னு சொன்னாங்க. அது ஒண்ணும் கட்டி கொடுக்கல ஒண்ணும். இந்த மாதிரி எல்லாம் ஒடிஞ்சு உள்ள ஊஞ்சி போயிடுச்சு சார். எல்லாம் கட்டி 30 வருஷம் ஆகுது சார். 35 வருஷம் ஆகுது. 30 வருஷம் கோயில். அவர் வந்து கட்டி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 வீடு தான் சார். 5 வீடு. இத பாருங்க சார், ரொம்ப வருஷம் உள்ள எல்லாம் ஓட்டைதான், எல்லாம் ஒடிஞ்சிருக்கு சார். இப்ப வந்து மெட்ராஸ்ல திராம்பூர் அவசம்பூர் பெரிய நகர் தெரியும்ல சார், நெறிக்குறவ மக்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி தராங்க சார். அங்க எல்லாம் கல்லு போட்டி நம்ம கால் இல்ல ஜெயந்தி திராம்பூர் அடியார் அங்க நெறிக்குறவ மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அங்க எல்லாம் வீடு கட்டி தராங்க சார். பல்லவரத்துல தனித்தனியா வீடுதான், கிச்சன் ரூம். இங்க பார்த்தா ரொம்ப நாள் தண்ணி போய் அப்படி எப்படி வீடு போயிருக்கு. இது மாதிரி இருந்தா எந்த நாளைக்கு எப்படி ஒடிஞ்சு எப்படி கீழே விழும் யாருக்கு தெரியும். நம்ம குழந்தை கூட அப்படியே தூங்கி வச்சிருக்கிறோம், எத்தனை ஒண்ணு ஆயிடுச்சுன்னா. அதெல்லாம் சொல்லி காட்டினேன் சார். எழுதி கேம்ப் போட்டாங்க. வந்து அது வந்து போன் பண்ணாங்க சார், கால் பண்ணாங்க, வீடு பத்தி எல்லாம் தகவல் சொன்னாங்க. ஆனா ஒண்ணும் வரல சார். வரல சார். இல்ல சரி அண்ணா, அண்ணா இந்த வீடு பாருங்க, இந்த வீடு பாருங்க. ஆமாண்ணா. இப்போ இந்த ஊர் தலைவர் சார். நீங்க இங்க வரும்போது மொத்தம் எத்தனை பேரோட இங்க வந்து குடும்பமா? உங்க குடும்பமா நீங்க இங்க வரும்போது? நாங்க வந்து இங்க வந்து 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம். 25க்கு மேல. அப்ப எத்தனை பேரோட வந்தீங்க? அப்ப எத்தனை பேரோட வந்தோம்னா அப்பவே நாங்க ஒரு அதே 38 குடும்பத்துக்கு வந்தோம். 38 குடும்பம். இப்ப வந்து குழந்தை குட்டியோட. அப்ப எத்தனை வருஷம் அது? எந்த வருஷத்துல வந்தது? என்ன வருஷத்துல? நம்ம சுனாமி ஆச்சு தெரியுமா சார்? 2004. அப்பதான். அப்ப வந்து நாங்க இங்க வந்து 2 வருஷம் ஆகி போச்சு. 2 வருஷம் ஆகி சுனாமி ஆச்சு. இப்ப இந்த இடம் கவர்மெண்ட் அலாட் பண்ணதா இல்ல நீங்க? கவர்மெண்ட் அலாட் பண்ண. கவர்மெண்ட் உங்களுக்கு அலாட் பண்ண இடம் தான். இடம் வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணதுதான். ஆனா இப்ப வந்து உங்களுக்கான சரியான வசதி ஏற்பாடு அவங்க பண்ணல. நீங்க அதுக்கும் போய் பேசி எல்லாம் பேசணும். சாலினியே வந்து சொன்னாரு குறிக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு, அவரே பதில் காணோம்.